மூன்று படிகள் தான் முன்னேற்றத்திற்கு மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு 3 விஷயம் ஒவ்வொரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடருக்கும் ஒவ்வொரு டைரக்ட் செல்லருக்கும் மிக என்ன சொல்கிறதுனா அந்த தொழிலுடைய ஆழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ப்ராசஸ் இருக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் டியர் லீடர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்காக ஸ்பெஷலைஸ்டாக டிசைன் பண்ணி ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய தொழில் முனைவோருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு விஷயத்தை பண்ணி நிறைய பேருக்கு எல்லா கம்பெனிக்கும் பொதுவாக ஸோ மக்களுக்கும் பொதுவான ஒரு கம்யூனிட்டியாக நிறைய எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம வந்துட்டு இந்த ஒரு வீடியோ லாங் டேர்முக்கு அப்புறம் இந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நிறைய சிஸ்டமேட்டிக்கலான பேக் அண்ட் ப்ராசஸில் நிறைய அப்டேட்டு. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்ற கம்யூனிட்டி நிறைய டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு டீப் லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்க ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்யூனிட்டியில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே மக்கள் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸை மதிக்கிறது கிடையாது, மணி மைண்டாக மட்டும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பலவிதமான மக்களுக்கு மத்தியில் ஸோ டைரக்ட் செல்லிங்கே இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணி மக்களுக்கு உண்மையிலையுமே வேல்யூ கொடுத்து அவங்க நம்மளை மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கலாம் அப்படின்ற பலவிதமான ஆர்என்டிக்கு அப்புறம் அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் டியர் லீடர்ஸ். அண்டு இனிமேட்டு மேக்ஸிமம் வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு சிஸ்டம் ஆர்என்டி ப்ராசஸ்க்கு அப்புறம் யூ வில் கெட் என கிளாரிட்டி அண்டு வீடியோஸ் அண்ட் ஒரு ப்ராப்பரான ரெகுலரைஸ்டான ஒரு வீடியோஸ் வரும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனிவே இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களை மறுபடியும் எல்லாரையுமே நம்ம பார்த்ததில். இந்த ஒரு கண்டென்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோவில் ஒரு 3 முக்கியமான விஷயம், 3 பவர்ஃபுல் திங்ஸ் ஆஃப் யுவர் டைரக்ட் செல்லிங் கெரியர் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ஒரு நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் காமனாக நீங்கள் உலகத்தில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு பொருந்தும் எக்ஸாக்டாக. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் 3 பவர்ஃபுல்லான திங்ஸ் இருக்குது டியர் லீடர்ஸ். அதாவது நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஜேர்னியில் இந்த டைரக்ட் செல்லிங் கெரியரில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு. நம்மளுடைய உழைப்புன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றத இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உழைப்புன்றது ஒரு 3 கட்டமாக நம்ம பிரிக்கலாம் பொதுவாக. ஸோ அதில் நம்பர் 1 ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய உழைப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ரொம்ப அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறதுனா ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய உழைப்பை ரொம்ப கொடுக்க தான் ஒரு பிறந்த குழந்தை மாதிரி அந்த குழந்தைய நம்ம தான் என்ன சொல்கிறதுனா சாப்பாடு ஊட்டி எல்லா விஷயத்தையும் கொடுத்து நம்ம வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி டைரக்ட் செல்லிங்கில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு பிறந்த குழந்தைய தத்தெடுக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம், அதுக்கப்புறம் தண்ணி, எல்லா விஷயங்களுமே அதுக்கான அறிவு, நாலேஜ், எல்லா விஷயங்களும் நம்ம கொடுத்து அதை உருவாக்குவோம். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் டைரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு தொழில். நீங்கள் எந்த கம்பெனி சூஸ் பண்ணாலும் ஆஸ் ஒரு காமன் திங் இது தான். ஸோ அதில் ஸ்டேஜ் 1ல் நம்ம அந்த குழந்தைய உருவாக்குறதுக்கு நிறைய உழைப்பை நம்ம கொடுத்து ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உருவாக்கணும். ஒரு கட்டம் வரைக்கும் அது அப்படி தான் உருவாகும். தனியாக வந்துட்டு அதுவாக ஓட முடியாது. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய உழைப்பு ரொம்ப அதிகமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இன்விடேஷன், ப்ராஸ்பெக்டிங்கு, ஃபாலோஅப், க்ளோசிங்கு, இந்த மாதிரி இந்த சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டேஜ் நம்பர் 1ங்க. செகண்ட் ஸோ ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அண்ட் மக்களுடைய சக்தி ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ மக்களுடைய சக்தியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தேவைப்படும். ஸோ பொதுவாக அந்த இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியுடைய பிளான் ப்ரெசன்டேஷன், ஃபாலோஅப், க்ளோசிங் அப்படின்றதுல நிறைய பேருடைய உழைப்பு தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்டிங் லெவலில் க்ரியேட் பண்ணுறப்ப ஒரு 10 பேர் டீமில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 10 பேரில் ஒரு 5 பேர் ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. அப்படின்றப்ப அந்த 5 பேர் ஒரு வேலை இல்லை, அந்த டேயில் ப்ரெசன்டேஷன் கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னா அந்த வேலையே நடக்காது. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இது வந்துட்டு பீப்புள் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், பீப்புள் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது லெவல் 2, ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ். பொதுவாக ஒரு பிஸ்னஸில் 3 ஸ்டேஜில் ஸ்டேஜ் 1 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உழைப்பை கொடுத்து உருவாக்குவோம். செகண்டு இதே நம்ம உழைப்பை கொடுப்போம். ஸோ அது வந்துட்டு நம்மளை மட்டும் சார்ந்து இருக்கும், இது மற்ற மனுஷங்களையும் சார்ந்து இருக்கும். அண்டு பீப்புள் பேஸ்டாக இந்த விஷயம் இருக்கும். ஸ்டேஜ் 2 அப்படின்றது மக்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இல்லைனா அந்த வேலை நடக்காது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா டியர் லீடர்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனியில் ஒரு டாப் லீடர் இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் உழைச்சிருப்பார். இது ஸ்டேஜ் 1 இருந்திருக்கும். அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு எஃபோர்ட்டை கொடுத்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் அங்கே அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். இது ஸ்டேஜ் 2 பீப்புள் பேஸ்டாக இருக்கும். ஸோ பீப்புள் பேஸ்
பேஸ்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நபர் இல்லை அப்படின்னாலும் அந்த வேலை நடக்கணும் அப்படின்றது ஒரு மெயின் கான்செப்ட். ஆனால் அந்த விஷயம் இங்கே நடக்காது. ஸோ பீப்புள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது ஸ்டேஜ் 2. இந்த ஒரு ஸ்டேஜை கடந்து தான் எப்பேற்பட்ட லீடராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர் இருந்தாலும் வர முடியும். ஸோ இதில் 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சிஸ்டம் டிபெண்டட், சிஸ்டம் பேஸ்டாக இருக்கணும். அதாவது நம்மளுடைய லீடர் அந்த இடத்துல இல்லைனாலும் நம்ம அந்த இடத்துல லீடராக உருவானதுக்கப்புறம் இல்லைனாலும் நம்ம அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கணும். பொதுவாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எல்லாமே பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லீடர் இப்போ உங்கள் கம்பெனியில் இல்லாமல் அவங்களுக்கு இன்கம் வருதா அப்படின்றது நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் சிஸ்டம் பேஸ்டு. அந்த மாதிரி ஒரு சில லீடர்ஸ் ரொம்ப குறைவான லீடர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக க்ரியேட் பண்ணி ஓகேவா நம்ம இல்லைனாலும் அந்த வேலை நடக்கிற மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ டைரக்ட் செல்லிங்கில் பேசிவ் இன்கம்னு சொல்கிறாங்க. இந்த பேசிவ் இன்கம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிக கோரான ஒரு விஷயமே இந்த சிஸ்டம் பேஸ் தான். அப்போ அந்த சிஸ்டம் அப்படின்னா அதுக்கான மீனிங் நிறைய பேருக்கு தெரியல. இதை பற்றி நம்ம கிளியரான வீடியோஸ் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு சிஸ்டம் பேஸ்டு இதில் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா யாருக்கு என்ன வேலை, அவங்களுடைய விஷயங்கள் என்ன, ஒருவேளை அவங்க இல்லைனாலும் அந்த வேலை நடக்கணும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி செட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டம் பேஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 3 ஸ்டேஜில் நீங்கள் அல்லது உங்களுடைய லீடர்ஸ் அப்ளைன்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் யாராக இருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, ஸோ அவங்க எவ்வளோ வருஷம் ஆச்சு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, அவங்க பீப்புள் டிபெண்டட், அவங்களை டிபெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கா, இல்லை அவங்களுடைய உழைப்பை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கா, இது பிகினர்ஸுக்கு பொருந்தும். செகண்ட் ஒரு டாப் லெவல் லீடர்ஸில் இருக்கவங்களுக்கு இது பொருந்தும். ஸோ 3வது எதுவுமே இல்லைனாலும் ஓடிக்கிட்டு இருக்கா, ரொம்ப ரேராக இருக்கவங்க தான் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பேஸ்டில் கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு மெயின் கான்செப்டாக இருக்குது. அப்போ இந்த 3ல் எந்த பேஸில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய லீடர்ஸ் இருக்காங்கன்றதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் இதில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இது ஏன் வரல, என்ன காரணம், வித்தின் ஒரு 3 to 5 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டேஜ் 3ல் வந்துடலாம். ஓகே, அதிகபட்சம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிங்கன்னா கூட 7 இயர்ஸ், அதுக்கு மேலே டைம் எடுக்க டைரக்ட் செல்லிங்கில் சான்ஸ் அதுக்கு மேலே தேவையும் கிடையாதுங்க. ஸோ இது ஒரு மெயின் கான்செப்ட். ஸோ அப்போ இந்த ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அப்படின்ற விஷயத்தை கடந்து நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க, அதில் என்ன லேக் இருக்குது, எதனால் அப்படியே இருக்கீங்க, இன்னும் இந்த பிஸ்னஸை கடமைக்குன்னு பண்ணுறோமா இல்லை உண்மையிலுமே சீரியஸாக பண்ணுறோமா, அடுத்த லெவல் எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்களையும் உங்களுடைய டீமில் இருக்க மெம்பர்ஸையும் உங்களுடைய லீடர்ஸையும் நீங்கள் செக் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும், அப்கிரேட் பண்ணிக்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். இது அந்த வீடியோவுடைய எண்டாக நான் சொல்ல விருப்பப்படுற ஒரு விஷயம். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அகமில் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் நிறைய சிஸ்டமேட்டிக்கலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோலையும் கொஞ்சமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் நிறைய இனோவேட்டிவான சிஸ்டம், இனோவேட்டிவான மெத்தட்ஸ், அப்ரோச்சிங் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ப்ராஸ்பெக்டிங் இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் கேட்குறீங்க. நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறது ஒரு விஷயம் கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. பேக் எண்டில் வரக்கூடிய லீட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் அவங்களுக்கு எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற கன்வெர்ட்டிங் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தக்க வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே தெரிஞ்சுக்காமல் ஜஸ்ட் லைக் இது நம்ம பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை. ஸோ அப்போ இதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சிஸ்டமேட்டிக்கல் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் ஸோ அப்கமிங்கில் உங்களுக்கு எல்லாமே வீடியோஸ்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த டைரக்ட் செல்லிங்னாலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய மக்களோட மனசில் இந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டாக பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்துக்கான பலவிதமான விஷயங்களை நம்ம டிசைட் பண்ணி அதுவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் மூலமாக அந்த விஷயத்தை நடத்த போகிறோம். ஸோ ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய நம்மளுடைய லைஃப் டைம் ட்ரைனிங்கில் லீடர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக டைரக்ட் செல்லர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்சாக ரன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த பேட்சஸில் நிறைய பார்த்திங்கன்னா மக்களுக்கு உண்மையிலேயுமே ஒரு மதிப்பான விஷயத்தை கொடுத்து ஒரு சேவையை கொடுத்து அதன் மூலமாக மக்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக நம்ம இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்கல் திங்ஸ் அப்டேட்டடாக ஓகே எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ்க்கும் கம்பெனிக்கும் கொடுக்கணும் அப்படின்றத அதற்காக தான் இவ்வளோ டைம் எடுத்துச்சு டியர் லீடர்ஸ். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் பொதுவாக டைரக்ட் செல்லிங்கில் 2 விஷயம் தான் பண்ணுறாங்க. எப்போவுமே ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதுக்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்தில், வெல்னஸ் அப்படின்ற விஷயத்தில் பண்ணுறாங்க. இன்னொன்று பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆட்களை கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறதுல இந்த வேலைக்கும் இந்த உழைப்புக்கும் உயிரை கொடுத்து பல வருஷம் பல நாள் பல மணி நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயுமே மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்திற்கு சேவை செய்வதற்கு ஆட்கள் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உடச்சி மாற்றி அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான விஷயத்தை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் மூலமாக ஓகேவா ஆல்ரெடி அகமில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஹாப்பியாக பதிவு பண்ணிக்கிறேன். அப்கமிங்கில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் இதை பண்ணுறப்ப உண்மையிலுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா மக்கள் கையெடுத்து கும்பிடக்கூடிய அந்த ஒரு காலம் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ மக்கள் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி ஓகே வெரி ஃபீல் குட் ப்ராசஸ் இன் அவர் லைஃப். அண்ட் டைரக்ட் செல்லிங் நம்மளுடைய அந்த தாய்க்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பை நம்ம சேர்ப்போன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம். டைரக்ட் செல்லர்ஸுடைய இந்த ஒரு ஜேர்னியில் ஒரு 3 ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னது ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்றது நமக்கு தெரியும்.
நிறைய இந்த விஷயத்தை உங்களுடைய டீமுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க டியர் லீடர்ஸ். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை டீப்பாக கற்றுக்கிட்டு உண்மையிலுமே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஃபீல் குட்டான சிஸ்டமில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த ஒரு நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ டிசைன் யுவர் டெஸ்டினி, நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே, டேக் கேர் டியர் லீடர்ஸ்.